வினோ, கவிதா சொன்ன மாதிரி இது பெரிய காரியம்லாம் இல்லம்மா. உன் நம்பிக்கை மட்டும் தளர விட்டுறாத. என்னால உன்னை அப்படி பார்க்க முடியல. சிவானி கண்டிப்பா கிடைச்சிருவா. சரி வினோ, நான் கிளம்புறேன். யாமினி அங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இரு, நான் உன்னை வந்து டிராப் பண்றேன். இல்ல, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். கவிதா, நீ போறதுக்குள்ள நேரம் ஆயிடும். வினோ உன்னை கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்துருவா. அவளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இல்லையா? சரிம்மா, போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. போயிட்டு வாமா. வா. என்ன சதீஷ், பார்த்ததும் அதிர்ச்சியா இருக்கா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டுக்கு வந்தாலும் ஆள் இல்லைன்னு சொல்றாங்க. சரி, நீ உன் பொண்டாட்டி புடவை முந்தானையில ஒளிஞ்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றியோன்னு நான் நினைச்சிட்டு வந்துருவேன். இப்போதான் உன்னை பார்க்க முடிஞ்சது. சேகரே, ஓவரா பேசாத. உனக்கே தெரியும் நான் எப்படி வாழ்ந்தேன்னு. இப்போ ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறனால அப்படி போட்டு வாங்காத. இந்த பாரு, எனக்கு நல்ல வேலை கிடைச்சோன்னா உன் அமௌண்ட் எல்லாத்தையும் நான் வட்டியோடு செட்டில் பண்ணுறேன். அப்படி எப்படி வேலை தேடி அலையினால தான் உன்னை வந்து பார்க்க முடியல. சதீஷ், நீயும் திருட, நானும் திருடன். என்ன, நான் கொஞ்சம் உஷாரா மாட்டாம தப்பிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ எல்லார் முன்னாடி மாட்டி அசிங்கப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவதிப்பட்டு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில உனக்கு எவனும் வேலை தர முடியாத நிலைமையில நிக்கிற. இந்த நிலைமையில உனக்கு எவனாவது பணம் தருவானா? தரமாட்டான்ல. நான் தந்தேன். அதுவும் உன்கிட்ட அசலை கொடுன்னு நான் கேட்கல. மாசம் மாசம் வட்டி பணம் 4000 ரூபாய் கொடுன்னு தானே கேட்டேன். அதையே நீ என்கிட்ட இருந்து ஏமாத்திட்டு போயிட்டு இருக்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, நல்லவங்களை மட்டும்தான் ஏமாத்த முடியும். சேகரே, என்னை பற்றி உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? நான் இந்த ஏரியாவில் தானே இருக்கேன். இந்த ஏரியாவில் இருந்துட்டு உனக்கு பணம் தரவனை ஏமாத்திட்டு போனா, இந்த பாரு பணம் வந்தோன்னா உனக்கு கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவான். இந்த டைலாக்லாம் என்கிட்ட வேண்டாம். இதெல்லாம் என் வீட்டுக்கு வந்து நேர்ல பேசியிருக்கணும். இப்போ அதுக்கான டைம்லாம் முடிஞ்சு போச்சு. எப்ப செருப்ப உள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஆள் இல்லைன்னு சொன்னியோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி என்கிட்ட பணத்தை எடுத்து வைக்காம இந்த இடத்த விட்டு நகர முடியாது. நீ எப்ப வெளியில வருவேன்னு தான் நான் காத்துட்டு இருந்தேன். என்ன சேகர், சூழ்நிலை புரியாம பேசிட்டு இருக்கிறேன். நான் இப்போ கூட மளிகை சாமான பால் எல்லாத்தையுமே கடனில் தான் வாங்கிட்டு இருக்கிறேன். 10 விஷயம் இல்லை, கண்டிப்பா சொல்றேன். பணம் வந்தோன்னு நான் உனக்கு திருப்பி கொடுத்துருவேன். இந்த வேலைலாம் வேண்டாம். நீ காசு கொடுக்காம இந்த இடத்த விட்டு நகர முடியாது. இதை பாரு, இதை நீ எனக்கு கடைசி வாய்ப்பா கொடு. எனக்கு இன்னும் 3 நாள் ஒரு இன்டர்வியூ இருக்கு. அந்த இன்டர்வியூல கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்ச உடனே மொத்த அமௌண்ட்டையும் ஒரே மாசத்துல நான் உனக்கு செட்டில் பண்ணிருக்கேன். சதீஷ், இந்த கடைசி சான்ஸ் எல்லாம் 3 மாசத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. வேணும்னா உனக்கு ஒரு வாய்ப்பு தர. பேசாம என் கூட வந்து என் வீட்டுல வேலை பாரு. மாசம் 5000 ரூபாய் சம்பளம் தர. வாங்கின கடனை அடைச்சிட்டு வாழ்றதுக்கான வழிய பாரு. சேகரே, நீ ரொம்ப ஓவரா பேசுற. ஏதோ உங்கள்கிட்ட காசு வாங்கினால உன் வீட்டுல இருந்து வேலை பார்க்க சொல்ற? அந்த அளவுக்கு நான் கேவலமா போயிட்டேனா? டேய், நான்லாம் எவ்வளோ தேவலாண்டா. வேற எந்த வட்டிக்காரங்கிட்டே மாட்டிருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் உன் வீட்டுல உன்னை தூக்குல தொங்க விட்டுருப்பான். நான் ஏதோ போனா போதுன்னு பேசிட்டு இருக்க. கடனை வாங்கிட்டு ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. நீ எல்லாம் எதுக்குடா வாழணும்?
வெக்கங்கட்டு திருடி ஏமாத்தி கேவலமா வாழ்ற வாழ்க்கை எதுக்குடா வாழணும்? போய் பிச்சை எடுத்து வாழலாம். இல்ல உன் பொண்டாட்டிய என்னடா சொன்ன நீ? என்ன வேணாலும் பேசுவ நீ? என்ன அடிக்கிறியா? டிரைவர் வண்டி நிறுத்துங்க. டேய் சதீஷ், என்ன பிரச்சனை? நான் சொல்றேன் மேடம், நீங்க பார்க்க பணக்காரங்க மாதிரி இருக்கீங்க. நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. கொடுத்த கடனை திருப்பி கேட்டா எவனாவது அடிப்பானா? இங்க பாருங்க, வாயில இருந்து ரத்தம் வருது. இந்த நியாயத்தை நீங்களே சொல்லுங்க. மேடம் அவன் தப்பா பேசுறான் மேடம். இங்க பாருங்க மேடம், காசை கொடுத்தவன் அப்படி இப்படி பேசதான் செய்வான். ரோசம் இருக்கிறவன் காசை வாங்கியிருக்க கூடாது. சதீஷ், என்ன இதெல்லாம்? பின்ன என்ன மேடம், நல்லவனா இருந்தாலும் திருடனா இருந்தாலும் எல்லாம் வயிறு ஒன்று தானே, டயத்துக்கு பசிக்க தானே செய்யும். எனக்கு வேலை இல்லை, அதனால வேற வழி இல்லாமல் அந்த ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டேன். எங்கேயாவது வேலை தேடி போனா கூட உங்க புருஷன் கொடுத்த கடத்தல்காரன் திருடங்கிற பட்டத்தினால கிடைக்கிற வேலையும் கிடைக்காம போயிருக்கு. உங்களுக்கு எவ்வளவு சார் பணம் தரணும்? 40,000 ரூபாயும் 4 மாசம் வட்டியும் தரணுமா? மேடம் இது பாருங்க, அதெல்லாம் ஒன்று வேணாம். டேய், நீயும் கொடுக்க மாட்டேங்கிற, அடுத்தவங்க கொடுக்கறதையும் விட மாட்டேங்கிற. ஏய் பேசாம இரு. சதீஷ் பேசாம இருங்க. எங்களால நீங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க. இதுல 10,000 ரூபாய் இருக்கு. மீதி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா தந்துடுவாரு. உங்க நல்ல மனசுக்காக விட்டுட்டு போறேன் மேடம். இன்னும் ஒரு வாரத்துல வட்டியும் அசலையும் செட்டில் பண்ணணும். இது பாரு, வட்டி தான் சரியா போச்சு, அசல் மட்டும் தான் தருவேன். ரொம்ப ஓவரா பேசினோட அந்த அசலும் வராது. கோச்சிக்காத சதீஷ். வரட்டுமா? யோ போங்க, என்னையா வெடிக்கா? போங்க போங்க, வேலையை பாருங்க. சதீஷ் வா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நல்ல நேரத்தில் உதவி பண்ணீங்க. கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்ச உடனே இந்த பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நல்ல வேலையை தேடிக்கிட்டு வாழறதுக்கான வழியை பாரு. எங்கே மேடம், எங்கே போனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. எப்படியாவது ட்ரை பண்ணுறேன். சரி விடுங்க, எல்லாம் என் தலையெழுத்து. அம்மா உங்கள் பொண்ணு கிடைச்சிட்டாங்களா? நான் தப்பே பண்ணனாலும் அவ்வளோ அடியும் வாங்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கேன்னா அது உங்கள் பொண்ணுக்காக தான். அவளே இன்னும் கிடைக்கலையா? நல்லவங்களுக்கெல்லாம் ஆண்டவன் ஏன் இந்த மாதிரி சோதனை கொடுக்குறான்னு தெரியலையே. இந்த போலீஸ்காரங்க என்னதான் சொல்றாங்க மேடம்? இழிச்ச வேணாலும் பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்களா? அவங்க எல்லா வியூலையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுக்குன்னு ஒரு தனி குழுவை அமைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு ஒரு ஊர்ல கடைசியா இருந்திருக்கான்னு தகவல் சொன்னாங்க. இதுல எது உண்மைன்னு தெரியல. இந்த பாருங்க மேடம், அவங்களால நம்ப முடியாது. உண்மையே பொய்யாக்கிடுவாங்க. பாருங்க, நம்ம 4 வியூல விசாரிச்சு பார்த்தாதான் உண்மை என்ன நம்ம கண்டுபிடிக்க முடியும். எனக்கு எந்த வழியும் தெரியல சதீஷ். நான் சந்தேகப்பட்ட எல்லாரும் தப்பாதான் போய் முடிஞ்சிருக்கு. உன் விஷயத்தையும் சேர்த்து. நீங்க சரியா சந்தேகம் பண்ணு மேடம். இந்த உலகத்துல பணம் தான் எல்லாமே. பணத்துக்காக வெளியில இருக்கவங்க அடிச்சுக்கிறத விட வீட்டில் இருக்கவங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. நான் உலகத்தில் நடக்கிறதான் சொன்னேன். சிவானி இல்லைன்னா சிவானி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் யாரு? இதை பாருங்க, நீங்க கோவப்படாம நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. எனக்கு நீங்க நல்லது செஞ்சனால தான் நீங்களும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்க மேடம், வரேன். நீங்க சரியா சந்தேகம் பண்ணு மேடம். இந்த உலகத்துல பணம் தான் எல்லாமே. பணத்துக்காக வெளியில இருக்கவங்க அடிச்சுக்கிறத விட வீட்டில் இருக்கவங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. நான் உலகத்தில் நடக்கிறதான் சொன்னேன்.
சிவானி இல்லைன்னா சிவானி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் யாரு? என்னாச்சு வினோ? என்ன அதிகமான யோசனையில் இருக்க? ஒன்றும் இல்லை வினோ, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எதையும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி யோசிக்காத, நம்ம பிரச்சனைகள்லாம் சீக்கிரமா சரியாயிடும்னு. பிரச்சனை சரியாகணும்னா யோசிச்சு தான் ஆகணும் பிரசாத். இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்க? சிவானியை பத்தி தான். அவ்வளவுதான் நாங்க எல்லாரும் தேடிட்டு இருக்கோம்ல, நீ ஏன் அதை பத்தி யோசிக்கிற? எனக்கு ஒரு சந்தேகம் பிரசாத். சிவானிய பணத்துக்காக யாராவது கடத்திருப்பாங்களா? போலீஸ் விசாரணையில தான் அந்த மாதிரி எந்த சந்தேகமும் வரலன்னு சொல்றாங்களே. சந்தேகம் வராத மாதிரி எல்லாரையும் திசை திருப்பிட்டு கடத்திட்டு போயிருக்கலாம்ல. பணத்துக்காக கடத்தி இருந்தா இந்நேரத்துக்கு டிமாண்ட் பண்ணி ஏதாவது கால் வந்திருக்குமே. பணத்தை நம்ம கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே, அவங்களே எடுத்துக்கலாமே. நீ சொல்றது எனக்கு புரியல. சிவானி இல்லனா உன் கம்பெனி சிவானி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வாரிசு யாரு? அவளுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம்? அவளுக்கு பிடிச்சதா அவ செய்ய போறா. இப்ப அது கேள்வி இல்ல. சிவானி இல்லனா உன் கம்பெனி சிவானி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வாரிசு யாரு? எனக்கு அடுத்தது விருப்பம் தான் சிவானி, அப்படி இல்லைன்னா சூர்யா. அவனுக்கும் விருப்பம் இல்லைன்னா மூட வேண்டியதுதான். நீ சிவானிக்கு அப்புறம் சூர்யான்னு பெருந்தன்மையோட யோசிக்கிற, அதே மாதிரி நீ நினைப்பன்னு எல்லாரும் யோசிக்கணும்ல. நீ என்ன சொல்ல வர? நல்லா யோசிச்சு பாரு பிரசாத். சிவானி இருந்தா சூர்யாவுக்கு இடைஞ்சல்னு சில பேர் சிவானிய கடத்திருக்கலாம்ல. என் அண்ணனை சந்தேகப்படுறியா? ஆமா, அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. உனக்கு சிவானி காணாம போனதுல இருந்து மூளை அதிகமா வேலை செய்யுது. இது நல்லதுக்கு இல்ல. போய் ரெஸ்ட் எடுப்போ. நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? பணம் சொத்து எல்லாத்தையும் செய்ய வைக்கும். நான் சந்தேகப்படுறதுல தப்பு இல்ல. நீ கூட தான் சதீஷ் பணம் திருடினான்னு குழந்தைய அவன் தான் கடத்திருப்பான்னு சந்தேகப்பட்ட, அது தப்பு இல்லையா? திருடனும் என் அண்ணனும் ஒண்ணா? எல்லா வியூலையும் பார்த்தாதான் நம்ம பொண்ணு நமக்கு கிடைப்பா பிரசாத். அதுக்காக என் அண்ணனை சந்தேகப்படுறியா? அவர்தான் இன்னைக்கு நம்ம பொண்ணு கிடைக்கலன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காரு. நான் ஆபீஸ் போய் ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாத்தையும் பாத்துக்கிறது அவர்தான். நான் அந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ண மறந்தாலும் அவர் கால் பண்ண மறக்க மாட்டாரு. அவ்வளவு இன்வால்வ்மெண்டா இதுக்குள்ள ஓடிட்டு இருக்காரு. ஆமா, இந்த கேஸ் முடிஞ்சிடவும் கூடாது, நம்ம மாட்டிக்கவும் கூடாது, பணமும் கிடைக்கணும்னா உழைச்சுதானே ஆகணும் பிரசாத். வினோ, நீ பேசுறது ரொம்ப தப்பு. அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்ல, அப்பாவும் கூட. நீ எல்லாரையும் நல்லவங்களா, மனசுல எந்த கெட்ட குணமும் இல்லாதவங்களா பார்க்கலாம். ஆனா அப்படி ஒரு எண்ணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்படியே நீ சந்தேகப்பட்டு பார்க்க கூடாது. அதுல என்ன தப்பு இருக்கு? யார் மேலெல்லாம் சந்தேகம் இருந்துச்சோ அவங்களெல்லாம் விசாரிக்க தானே செஞ்சோம். அப்ப இவரையும் விசாரி, இல்ல போலீஸை விட்டு விசாரிக்க சொல்லு. வினோ, நீ உன் லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்க. உன் மனசு அலப்பாய விடாத. நீ நினைக்கிற யார் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அண்ணன் அப்படி இல்ல. பிரசாத், உனக்கும் அண்ணன் கிட்ட எதுவும் தேவையில்லை. நீ உன் சொந்த திறமையிலேயே பெரிய ஆள் ஆயிட்ட. ஆனா நீ இல்லனா அவரோட நிலைமை, அவருக்கு உன்கிட்ட இருந்து நிறைய தேவைப்படுதுல்ல. இதுல மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இல்ல உன் அண்ணி கூட மாத்தலாம்ல. இவ்ளோ பிரச்சனை நடக்கிறப்ப ஏன் உன் அண்ணி இன்னும் இங்க வந்து பார்க்கல? அப்போ ஏதோ விஷயம் இருக்கதானே செய்து. நல்லா யோசிச்சு பாரு. இது நம்ம பொண்ணு விஷயம் பிரசாத். வினோ, நீ சொல்றிய திறமை அதெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அனுபவத்தாலையும் ஆர்வத்தாலையும் வந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த படிப்பை கொடுத்தவரு என் அண்ணன்.
ஒரு காலத்துல யாருமே இல்லாம அடுத்த வேளை சாப்பாடு யார் போடுவாங்கன்னு வாயை பார்த்துட்டு இருந்தப்ப வெளியூர்ல பார்த்துட்டு இருந்த நல்ல வேலையை தூக்கி போட்டு என்ன நெஞ்சில தூக்கி போட்டு வளர்த்தவர் என் அண்ணன். எனக்கு ஒண்ணுனா அவர் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டார். அவ்வளோ கஷ்டத்திலையும் என்னைக்கும் என்ன கஷ்டப்பட விட்டதில்ல. அவருக்கு ஒண்ணுனா 1000 தடவை யோசிக்கிறவரு எனக்கு ஒண்ணுனா யோசிக்கவே மாட்டார். என்ன வேணும்னாலும் கேட்ட உடனே தந்துருவார். சொல்ல போனா நம்ம கம்பெனி, நம்ம கிட்ட இருக்கிற வசதி, சாப்பாடு இதெல்லாம் அவர் வாழ்க்கையை தியாகம் பண்ணி அவர் நமக்கு போட்ட பிச்சை. என்ன சொன்ன? அவருக்கு நான் தேவைப்படுறேன்னா அப்படி ஒரு காலம் வராதான்னு காத்துட்டு இருக்கேன். என்னைக்குமே எனக்கு தான் அவர் தேவை, அவருக்கு நான் தேவையே இல்லை. அப்படி நீ சந்தேகப்படுற மாதிரி பணத்துக்காக நீ நினைச்சேனா அவர் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்றா தம்பின்னு சொன்னார்னா மகிழ்ச்சியோட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இது அவருக்கும் தெரியும். நீ ரிஸ்க் எடுத்து யோசிக்கிற மாதிரி அவர் யோசிக்க தேவையே இல்லை. மனுஷன் வாழ்க்கையில பணம் தேவைதான். ஆனா அதை விட முக்கியம் அன்பு, அரவணைப்பு, சொந்தங்கள். அது இல்லைன்னா தான் என்னால வாழ முடியாது. இது எனக்கு கத்துக் கொடுத்தது எல்லாமே என் அண்ணன் தான். இதுக்கு மேல உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியமே இல்லை. நீ புரிஞ்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சுதான் என் அண்ணனை பத்தி நீ தெரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு வினோ. மனச கொஞ்சம் கண்ட்ரோல்ல வை. தேங்க்ஸ்ண்ணா. என்ன ராம, ரொம்ப பிஸியா? வண்டி ரெடி ஆயிடுச்சா? அண்ணே இன்னும் 2 வண்டி இருக்குண்ணே. அதை முடிச்சுட்டு உங்கள் வண்டி ரெடி பண்ணி கொடுத்துறேண்ணே. சாயங்காலம் கண்டிப்பாக கொடுத்துறேண்ணே. யோ, எத்தனை நாளையா இழுத்துட்டே இருக்கிறது? அண்ணே புரிஞ்சுக்கண்ணே, வேலை பார்க்குற பையன் 3 நாளாக வரல. நான் வந்திருந்தா நான் வேலையே முடிஞ்சிருக்குண்ணே. யோ, உன் கடையில் வேலை பார்க்குறேன் வரலங்கிறதுக்காக என் வேலையெல்லாம் கெடுக்க முடியுமா? அண்ணே சாயங்காலம் கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துறேண்ணே. இப்படியே சொல்லிக்கிட்டே தான் இருக்க. எங்கே தர்ற? என் பொழப்பு போனது தான் மிச்சம். சாயங்காலம் வண்டி ரெடி ஆகல, நடக்கிறதே வேற. சே, அந்த பையன் இனிமேல் கடை பக்கம் கார் எடுத்து வைக்கிட்டோம். வச்சுக்கிறேன் அவனை. அவனால் கண்ட பையன் திட்டு வாங்க வேண்டியதாக இருக்கு. கரெக்டாக நேரத்தில் கழுத்து எடுத்துட்டு போயிட்டான் பாரு. அண்ணா, என்னடா? என் பேர் பாலா. எனக்கு சென்னை தான் சொந்த ஊர். பஸ்ஸு காசு இல்லை, கொடுத்தா போய் ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன் அதானே? அது இல்லைண்ணே, காசு இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் ரிட்டர்ன்லாம் அங்கே போய் அனுப்ப மாட்டேன். இங்கேயும் உங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்துட்றேன். உனக்கு என்ன வேலை தெரியும்? வண்டிலாம் நல்லா தொடப்பியா? நான் பைக்கில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிடுவேன். மெக்கானிக்ண்ணே. சென்னையில் கூட ஒரு கடையில் வேலை பார்த்துருக்கேன்.